இஸ்லாமியர்களை சிறுபான்மை சிறுபான்மை என்று பேசுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்க்கிறோம். சிறுபான்மை என்று எங்களை சொன்னவர்கள் எல்லாம் தான் ஆக சிறுபான்மை என்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரிந்ததால் நாங்கள் அதில் ஏற்கல. தமிழர் நாட்டில் தமிழன் எப்படி சிறுபான்மை என்ற கேள்வியை இந்திய நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் எழுப்பியிருக்கோம். எவனும் எழுப்பல. ஒத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மை சிறுபான்மை என்று பேசிட்டு இருக்கிறான். இதே எச்ராஜா கூட இஸ்லாமியர்கள் சிறுபான்மைங்கிறார். காரைக்குடியில் ஒத்த வீடு, மொத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மைன்னு பேசி கொண்டிருக்கிறார். போட்டியிடுற ஆளுகளை பத்தி இல்ல, காங்கிரஸ்ல எப்படி ஆளு, பாரதிய ஜனதால எப்படி ஆளு, எங்கால எப்படி ஆளுன்னு பத்தி இல்ல. என் அன்பிற்குரிய சொந்தங்கள் கவனிக்கணும், இந்த தேர்தல் மிக முக்கியமானது. பல தேர்தல்களை இந்த நிலம் கண்டிருக்கிறது, தமிழ்நாடு கண்டிருக்குது. ஆனா எந்த மாறுதலையும் காணல. இவர்களின் நோக்கம் எப்படியாவது என் மக்களை ஏமாற்றுவது, எங்களின் நோக்கம் எப்படியாவது எங்க மக்களை காப்பாற்றுவது. இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. இங்கே பணம் ஒரு பக்கம், தமிழர் என்கிற இனம் ஒரு பக்கம், ரெண்டுக்கும் தான் சண்டை நடக்குது தேர்தல்ல. மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய ஒரு கூட்டம், கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கூட்டம், தீய ஆட்சி முறையை தொடர வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அதை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம். அந்த ஒரு கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அறியணும், அவர்கள் காசை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். நாங்கள் உயர்ந்த கருத்தை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்றோம். கோடிகளை கொட்டி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்றோம். நாங்கள் கேட்பது ஓட்டு அல்ல, எங்கள் இனத்தின் உரிமையை. நாங்கள் கேட்டு கையேந்தி நிற்பது வாக்கை அல்ல, எங்கள் இனத்தின் வாழ்க்கையை. என் அருமை சொந்தங்களே, உங்களின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டுத்தான் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த தேர்தலில் போட்டியிடுகிற இரண்டுமே இந்திய கட்சியின் வேட்பாளர்கள். ஒருவர் பாரதிய ஜனதா, இன்னொருவர் காங்கிரஸ். இது ரெண்டுமே பழைய பஞ்சாங்கங்கள். இது தூசி தட்டி படித்தா கூட ஒன்றும் படிக்க முடியாது. இது ரொம்ப பழசு. இது ரெண்டுமே இவர்களை நீங்கள் கூராய்ந்து பார்க்கணும். இந்த காங்கிரஸ் கட்சி விடுதலை பெற்ற 72 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள் இவங்க தான் ஆண்டிருக்காங்க. இந்த பாரதிய ஜனதா அது கட்சியிலே வச்சிருக்கு, பாரதிய ஜனதா, அது பேரே சரியா வச்சிருக்குது. நீங்க ஏற்கனவே இந்த ஆண்டு இவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஐயா எச்ராஜாவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதவியும் நம்ம கொடுக்காமலே அவர் போடுற ஆட்டத்தை நம்மளால தாங்க முடியல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், தாங்க முடியல. ஒருவேளை ஓட்ட போட்டு எம்பி ஆக்கிட்டீங்கன்னா ஒரு பையன் இங்க இருக்க முடியாது. அதை வந்து தாங்கவே முடியாது. அப்புறம் நீங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகுது? குறிப்பாக ஐயா சிதம்பரம் அவர் செஞ்சதே நமக்கு ரொம்ப, அவர் அமைச்சரா இருந்து செஞ்சதையே நம்மளால தாங்க முடியல. ஐயா ஊருக்கு வங்கி திறந்துகிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், கட்டிக்கிற லுங்கியும் மேல போட அங்கேயும் இல்லாத எனக்கு எதுக்கு வங்கின்னு கேட்டேன். அவர் எச்ராஜா அறுத்தெறியுங்கள் சீமானுட்டாரு. நான் அறுத்தெறியதுக்கு உங்க தோல்ல போட்ட பூணூல் இல்லை, நான் புலி குட்டின்ட்டேன். நான் அவ்வளவு சீக்கிரம் அறுத்தெறியதுக்கு கடிச்சு துப்புறதுக்கெல்லாம் நான் அப்படி சாதாரண ஆள் கிடையாது தம்பி. நான் பிரபாகரன் பையன், என்னை நெருங்குறதே கடினம், விளங்குதா? நாங்கள் சத்தியத்தின் மக்கள், சத்தியம்தான் பேசுவோம். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பிக்கு அரசியல் செய்ய வந்தவன். யாரையும் பொய் சொல்லி ஏமாத்தணுங்கிற தேவையில்லை. ஓட்டு போட்டா போட்டும், போலைன்னா போட்டோம். என் தங்கச்சி சொன்ன மாதிரி, அதாவது இந்த கட்சிகளை நல்லா நீங்க பாருங்க, கடந்த காலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னு. இந்த இருக்கு கூப்பிடுற தூரத்தில் ஈழ தேசம், இதே மொழியை பேசின பாவத்துக்கு, நாம் பிறந்த இனத்துல பிறந்த ஒரு குற்றத்திற்கு லட்சக்கணக்கான நம் மக்களை கொண்டு குவிச்ச கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி தான். அப்போதும் ஐயா சிதம்பரம் அவர்கள் அமைச்சர், அவர் தான் நிதி அமைச்சர். அவர் கையால தான்
நம் மக்களை கொன்று குவிக்க 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி குடித்த கை அவர் கைதான். அந்த கைதான் மறுபடி ஓட்டு கேட்டு வருது. ரத்த கரை நம்ம ஆத்தாலும் அக்காவும் தங்கச்சியும் அப்பாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் பிஞ்சு குழந்தைகளும் சிந்திய ரத்தத்தை கரைபடிந்த ரத்தம் தோய்ந்த கரைபடிந்த கைதான் இந்த காங்கிரசின் கை. 300 மீட்டருக்கு அங்க அம்மாவை நிர்வாணமா நிறுத்தி, அம்மாவுக்கு முன்பு மகனை நிறுத்தி, அண்ணனுக்கு முன்பு தங்கச்சியை நிறுத்தி, அப்பாவுக்கு முன்பு பிள்ளையை நிறுத்தி, எல்லாரும் இப்படி கையை உயர்த்தினபடி வாங்க. இங்கே சோதனை சாவடி செக் போஸ்ட், 2 பக்கமும் ராணுவ வீரர்கள் கையை நிறுத்தி நிர்வாணமா வரணும், தூக்கினபடியே வரணும். அதுல அழகான பெண்கள் நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது மார்பை 2 கைட்டையும் பிடிச்சி இப்படி இருக திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமான்னு சிங்களம் கேட்டான். இது தெரிஞ்ச ஒரு மான தமிழ மறுபடியும் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவானா? எவனாவது போடுவானா? இந்த செயலை செய்ய துணிவை கொடுத்தது யாரு? இதே காங்கிரஸ் கட்சி. அப்பாவுக்கு முன்பு மகளை கற்பழிச்சு, கணவனுக்கு முன்பு மனைவியை கற்பழிச்சு கதற கொன்ற கூட்டம் சிங்களர்கள். அதற்கு கூட நின்று இந்த போரை நடத்தி உதவியது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு கூட இருந்து வேடிக்கை பார்த்திருந்தது திமுக. நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்ச கூட்டம் இது. இதை மறந்து கடந்து போனால் நீங்கள் உண்மையிலே மானமுள்ள இனமா இல்லை இறந்து போன பிணமா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். பச்சிலம் குழந்தைகளின் சாவு, கதற செத்தனம் பிள்ளைகள், தங்கை இசைப்பிரியாவை சரணடைந்த அவளை வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள். நீங்கள் அறிவார்ந்த மக்கள், மான தமிழ் மக்கள், நீங்க சிந்திச்சு பாருங்க. சிங்களன் கட்டாயப்படுத்தி கற்பழிக்கும் போது நம் தங்கச்சி என்ன நினைச்சிருப்பான்னு. இத்தனை கோடி மக்கள், 13 கோடி தமிழன் உலகத்துல, வெறும் 1.25 கோடி சிங்களன். மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம. என்ன நினைச்சிருப்பா? எத்தனை அண்ணங்க, எத்தனை தம்பிகள், எவ்வளவு சித்தப்பன் பெரியப்பன்கள், எவ்வளவு என் உடன் பிறந்தார்கள், இத்தனை பேர் இருக்கும் போதும் என்னை ஒரு சிங்கள நாய் கடித்து குதறதே என்று நினைச்சிருப்பான். உயிர் போற கடைசி நொடி வரை அவள் எவ்வளவு தவிச்சிருப்பா, துடிச்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க. அது கற்பழிச்சான், கொண்டான், அவ்வளவுதான் தெரியுது. அவள் மனநிலைக்குள்ள நீங்க பயணிச்சு பாருங்க. அதே போல நம்ம தம்பி பாலச்சந்திரன் ராணுவ பிடியில சிக்கிட்டான். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சிங்கள ராணுவ பிடியில் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் பிடிக்கப்பட்டு இருக்கிறான்ங்கிற செய்தி இந்திய ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியும். அந்த உளவுத்துறை மூலமா தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு, தமிழ்நாட்டு ஆட்சியாளருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று சொன்னது யார்? யார் சொன்னது? இதே காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், இதே ஆட்சியாளர்கள். மறுக்க ஒருத்தர் உண்டா? ஒருத்தர் உண்டா? பச்சிலம் குழந்தை, அவன் நெஞ்சுகளை 5 குண்டை பாய்ச்சி கொன்னான் சிங்களன். பிறங்கைய கட்டிட்டான், கண்ணையும் கட்டிட்டான், நிர்வாணப்படுத்திட்டான். ஏன் அம்மனமாக்குனா? உடம்புல எதுவும் ஆயுதம் வச்சிருக்கானான்னு பார்த்தான். கையை ஏன் கட்டினா? கையை கட்டணும் பயம். கண்ணையும் கட்டிட்டான். புலியை நேருக்கு நேர புலி மறவர்களின் கண்ணை பார்க்க பயம். கட்டி புறங்கைய கட்டி கண்ணை கட்டி நிர்வாணப்படுத்திய பிறகும் புறமுதல தான் சுட்டான் கோளை சிங்களன். அந்த காட்சி நீங்க இன்னும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட கொடுமை 1 2 1.5 ஆண்டுகள் 2008 இருந்து 2009 மே 18 போர் முடிகிற வரை கதறி கதறி தமிழினம் துடிச்சது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 40 சீட்டு வெல்ல வச்சான் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி. அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் பிரதமர் தான் வேட்பாளர். சோனியா காந்தி அம்மையாரை இத்தாலிக்காரி என்று எல்லாரும் சொன்னா, நாங்க எங்கள் வீட்டு மருமகள் என்று தமிழர்கள் 40 சீட்டு வெல்ல வச்சு அனுப்பணும். 40 சீட்டு, ஒரு சீட்டு மத்த கட்சிக்கு இல்ல. அதுக்கு நன்றி கடன் உங்கள் கண்முன்னே உங்கள் இனச்சாவை பார்த்து ரசித்து சகித்துக் கொண்டிருங்கள். இதான் உங்க தந்த பரிசு. இது நடந்து எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 10 ஆண்டு. 10 ஆண்டுகளுக்குள் அதை பத்தி பேச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்திய தேர்தலுக்கு இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் அரசியல். இந்திய நாடு, அன்னை ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எங்கள் கண்முன்னே எங்கள் இனத்தை அழித்தது. என் நிலத்தை ரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தது. என் நிலம் முழுமைக்கும் பிண குவியலாக குவித்தது. ராஜபக்சே சொல்றான், முழுக்க முழுக்க எங்களுக்கு இந்தியா உதவியது என்று மறுக்க முடியுமா? அங்க இருக்கிற கோத்தபாய சொல்றான், ஒவ்வொரு நகர்வையும்
பிரணாப் முகர்ஜி, ராகுல் காந்தி, உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொல்றான். மறுக்க முடியுமா? மறுப்பீங்களா? மறுப்பீங்களா? எவ்வளவு துயரங்களை தாங்கி இந்த இனம், அதையும் மறந்துட்டு வந்து ஓட்டு எப்படி கேட்கிறாரு உங்க வேட்பாளர்? நீங்க லட்சுமி ஸ்டோர் பாப்பீங்களா, கல்யாண வீடு பாப்பீங்களா, எது பாப்பீங்க? நாட்டில் மக்கள் இருக்கிற நிலை என்ன, நீ எடுத்து வைக்கிற பிரச்சனை என்ன, எது பாப்பீங்க? செம்பருத்தி பாக்குறீங்களா? செம்பருத்தில நீங்க பார்வதி பக்கமா வனஜா பக்கமா என்ன பாக்குறீங்க? ஓ, பார்வதி பிடிக்குமா? சரி, இப்ப 100 ரூபாய்க்கு இருந்த கேபிள் டிவி கட்டணம் 400 ரூபாய் ஆயிடுச்சு. பேக்கேஜ் கொண்டு வந்துட்டான். நான் வந்து அதை குறைச்சி நீங்க வனஜா பார்வதி சண்டையை பார்க்க ஏற்பாடு செய்யறேன். நாட்டில் எவ்வளவு பெரிய தீர்வு, எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன் நான் செம்பருத்தியை கேட்கிறேன்? அதுல வர்ற கதாநாயகன் பேரு கார்த்தி. அதை பார்க்கும்போது என் பேரை வரும். என் இனம் செத்த பிணத்தை பார்க்கும்போது உங்க பேரும் உங்க அப்பா பேரும் வருது. உங்க படமும் உங்க அப்பா படமும். என்ன செய்யலாம்? என் இனத்தை சாவை பார்க்கும் போதெல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி படம் வருது, ஞாபகம் வருது. என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தலைவர், ஒரு பெரிய தலைவர், நாட்டின் மூத்த தலைவர், அவருடைய மகன் மக்கள் பிரச்சனையை எதை எடுத்து வச்சு பேசுறீங்க? எதை எடுத்து வச்சு? 200 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை எங்கள் பாட்டன் மருது வண்டி ஏற்றுமதி செஞ்சிருக்கான். என் பாட்டங்க அந்த நிலத்தில் என் வீட்டை சுத்தி வேலிக்கருவ மரமா எப்படி வந்துச்சு? இத்தனை ஆண்டு ஆட்சி, எவ்வளவு காலம் நீங்க அமைச்சர்? என் ஊருக்கு செஞ்சது, என் ஊருக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப மறுபடியும் நீங்க எம்பி ஆகி போய் என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே எத்தனை வழக்கு இருக்குன்னு உங்களுக்கே எண்ணி முடிக்க முடியல. வழக்கு உங்க மேல வாதாடுறது உங்க அம்மா மேல வழக்கு, அதுக்கு அவர் கணவர் வாதாடுவார், கணவர் மேல வழக்கு, பொண்டாட்டி வாதாடுவாங்க. நீட்டு தேர்வு, தமிழர்கள் தானே நீங்க. இந்த மண்ணின் பிள்ளைகளின் மருத்துவ கனவை தகர்த்தது நீட்டு. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவனால செயல்படுத்த முடியலையே, அவனுக்கு பெரும்பான்மை இல்லை. செயல்படுத்தினது யாரு? மோடி. எதிர்க்கட்சி தானே கொண்டு வருது, அதை எதிர்த்து காங்கிரஸ் பேசணும், பேசல. ஆனால் அந்த நீட்டு தேர்வு முறைக்கு ஆதரவாக வாதாடியவர் இதே கார்த்திக் சிதம்பரத்தின் அம்மா. செத்து போனா தங்கச்சி அனிதா. எல்லாரும் கதறணும். இவர்கள் கதறியது, இவர்கள் வடித்த கண்ணீர், ஈழ படுகொலைக்கு இவர்களுடைய நிலைப்பாடு, இன்றைக்கு ஈழ தமிழர்களுக்கான உரிமையில் உங்கள் நிலைப்பாடு, கச்சத்தீவு மீட்பிலே காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரத்தின் நிலைப்பாடு, எச் ராஜாவின் நிலைப்பாடு என்ன? கூட்டணி வைத்திருக்க திமுகவின் தலைவர் சொல்றார் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். எப்போ? நாம் பிறந்ததுல இருந்து முதலாக இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததே கச்சத்தீவை மீட்போம் தான். அதையே செராக்ஸ் எடுத்து இதுவரை கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஏமாற்று! மீட்க போராடுவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை காங்கிரஸ். அதிமுகவின் தலைமை என்ன சொல்லுது? ஐயா எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், தேர்தல் அறிக்கை இல்ல, திருப்பி எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும், பேச்சுக்கு இடமில்லை. இப்ப என் தம்பி சொன்னால சீமான், அது மாதிரி இப்ப எங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருங்க, நீ சொல்லிடு ஒரு தடவை பார்ப்போம். கொடுத்ததுதான் சொல்ல, ஒரு தடவை பார்ப்போம். கொடுத்ததுதான் ஒரே தீர்மானம். கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறியா இல்லையா? கச்சத்தீவு முதல்ல யாருது? என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து, தமிழரின் தாய் நிலம். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு எந்த ஒப்பந்தம் இல்லாம, பாராளுமன்ற விவாதம் இல்லாம டக்குன்னு அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் வாதத்துல, ஏன் கொடுத்துட்டீங்கன்னு. பக்கத்தில் இருந்துச்சு, கேட்டாங்க, கொடுத்துட்டேன்னு. பக்கத்தில் இருக்குன்னு பாகிஸ்தான் கேட்டா கொடுத்துருவியா? காஷ்மீர கொடுத்துருவியா? பக்கத்தில் இருக்குன்னு கேட்கிறான் சீனா, அருணாச்சல பிரதேசம் எனக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்கிறான், கொடுத்துருவியா? அப்போ தமிழர்கள் இழிச்சா போய கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்தீங்க? உரிமையில வலை உலர்த்துற உரிமையை, வலையை காயப்படுற உரிமையை பெற்றுக்கிட்டோம். மீன் பிடிக்கவே விட மாட்டேங்கிற, அப்புறம் வலை எங்கிட்டு வருங்குது, சுட்டுக்கல்றான், பணத்தை சாத்தி வச்சு அழலாம். எங்க இருக்கு? என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு தீர்மானம் அங்க அனுப்புவேன். அவன் என்ன சொல்வான்னு எனக்கு தெரியும், முடியாதுன்னு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரிச்சு விடு, அடுத்த தீர்மானம். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவான்? நான் சொன்னேன் கேட்கல, இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு சமூக விரோதி, இவன் இந்தியா ஆன்டி இந்தியன், நீ அப்பத்தா இந்தியன், சித்தப்பா இந்தியன் எல்லாம் போடுவான். நான் வந்து இங்க வா, கச்சத்தீவை எடுத்து என் நாட்டோட இணைன்னு சொல்ற நான் பிரிவினைவாதி,
கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியா? பதில் என்ன வச்சிருக்க? கச்சத்தீவு எனக்குன்னு வச்சிருந்தா கடல் எல்லை அதிகமா இருக்கு, கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சிருந்தா சிங்களனுக்கு அதிகமா இருக்கு. எல்லை தாண்டி வர்றோம்னா என் மீனவனை சுட்டு கொள்றான், பிடிச்சு போடுறான், சிறையில வைக்கிறான், படகு பறிக்கிறான், வலைய கிழிக்கிறான். அப்ப சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற உனக்கு அக்கறை இல்ல? 840 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான் சிங்களன். இதில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு, பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ற ராணுவ வீரனுக்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தது இந்த கட்சி ஆட்சிகள் தான். உலகத்தில் எந்த நாடு செய்யும்? பாகிஸ்தான் இருந்து உள்ள வந்தா எல்லை தாண்டி பயங்கரவாதம் கத்துற நீங்க, அதே எல்லை தாண்டி என் நாட்டு மீனவனை இந்த தமிழனை சுட்டுக் கொள்றானே சிங்களன், அது எல்லை தாண்டி பயங்கரவாதம் ஏன் சொல்றது இல்ல? அப்ப சாவது தமிழனா சகித்துக் கொள்வீர்களா? எங்களை தான் பிடிக்கல, அசிங்கமா இருக்கல, அருவருப்பா இருக்கல, அவன் எதுக்கு என்று ஓட்டு கேட்டு வர்ற? ஏன் வர்ற? உன் நிலைப்பாடு என்ன?